வணக்கம். செப்டம்பர் 13இல் திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் தவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்டு வெற்றி பெறும் என அறிவித்திருக்கிறார். மேலும் அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சமீபத்தில் மதுரை மாநாடு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் 15 லட்சம் தொண்டர்கள் கூடியதாக ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதே சமயத்தில் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாசை பார்த்து ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் பயம் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சமீப காலமாக திமுக அதிமுகவை விட விஜயை கடுமையாக விமர்சித்து பேசி வருவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது. விஜய் படம் நடித்து கொண்டிருக்கும் பொழுது விஜயை சகோதரர், எனது அன்பு தம்பி என கூறி வந்த சீமான் அரசியலுக்கு வந்த பின்பு எதற்காக எந்த அளவிற்கு கடுமையாக எதிர்க்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழும்புகிறது. ஏனெனில் விஜய் பிரிக்க உள்ள வாக்கு சீமானின் வாக்குகள். அந்த விரக்தியில்தான் சீமான் இவ்வாறு பேசி வருகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் திருச்சி 13ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் சுற்றுப்பயணத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக ஏன் திருச்சியை தேர்வு செய்தார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது, ஏற்கனவே வட தமிழகமான விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடைபெற்றது, பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது, தென் தமிழகமான மதுரையில் 2வது மாநாடு நடைபெற்றது. மத்திய தமிழகத்தை குறிவைக்கும் வகையில் திருச்சியில் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் வீதமாக ஒரு வாரத்திற்கு 5 அல்லது 6 மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் அவர்களின் முதல் சுற்றுப்பயணத்தில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் முதல் வாரத்தில் இந்த பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை முடித்த பின்பு அடுத்த வாரத்தில் வட தமிழகமான திருவள்ளுவர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் என்ற 3 மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் பின்பு தென் தமிழகமான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பிரித்து இந்த சுற்றுப்பயண திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது விஜய் மக்களை நேரடியாக சந்திப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு மேலும் பெருகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. எப்பாடுபட்டாவது விஜயை இந்த தேர்தலில் தோற்கடித்து விட வேண்டும் என்பதில் திமுக தந்திரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் அதிமுகவும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட வேண்டும் என தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் இருவரும் வாக்கு வங்கி உள்ள பெரும் கட்சிகளுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலில் களம் காண்கிறது. இந்த தேர்தலில் அவர்கள் தங்களது தலைமையில்தான் கூட்டணி, விஜய் அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்திருக்கிறார்கள். இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் வரும் காலங்களில் கண்டிப்பாக பல்வேறு கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வரும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் போன்றோர்கள் வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று புதிய தமிழகம் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பிரிக்கும். இது ஆளும் கட்சியான திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தாலும் கூட முதல் தேர்தலில் விஜய் அவர்கள் வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டால் அவரால் வெற்றி பெற முடியும். அதே சமயத்தில் வலிமையான கூட்டணியை உருவாக்க அவர் தவறிவிட்டால் அவரால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியிலேயே அவரை தோற்கடிக்க திமுக திட்டம் தீட்டி வருகிறது. எனவே விஜய் அவர்கள் ஜாக்கிரதையாக இந்த தேர்தலில் களம் காண வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நன்றி.